ஒவ்வொரு வீட்டுங்களில் என்ன செய்யறேன், ஜெப கூட்டம் வைக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். இப்ப ராணியம்மா இங்க கூட்டம் வந்தா இங்க இருக்கிற 10 பேர் வந்து கூடணும். கூடும்போது நாங்க சொல்லுகிற வார்த்தையும் அவங்க கேட்கிற வார்த்தைகளை கேட்கும்போது அவங்களுக்குள்ள கர்த்தர் கிரியை செய்வார். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் மோசேயோட முகமுமாய் பேசினாராம். ஆமென் சொல்லுங்களேன். எப்படி பேசினாரா? மோசே மோசே, நீ நிக்கிற பூமி புனிதமானது, உன் பாதரட்சிகளை கழட்டி போடுனார். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? பாவத்தை உணர்த்தினார் இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நிறைய உபதேசம் பாவத்தை சொல்ல மாட்டாங்க, அன்பு காட்டுறாங்க. அன்பு காட்டு என்கிட்ட 10,000 ரூபாய் வாங்கிக்கொன்றாங்க. நீ 10,000 ரூபாய் வாங்கிட்டு 20,000 வாங்கிட்டு 50,000 வாங்கிட்டு வீடை கிளம்பி நைட்டோட நைட்டு ஓடி போடுற. அந்த இடத்துல தான் நம்ம சொல்றாங்க, கிறிஸ்துவங்களாம் அப்படிதான் முடிஞ்சு போச்சா. ஆனா சத்தியத்தை சொல்லிப்பாரு, அவன் கடைசி நிலைச்சிருப்பான். ஆமென் சொல்லுங்களேன். சத்தியத்தை சொல்லிப்பாரு, கடைசி நிற்பான். இப்ப சொன்னாங்க காய்கறி வாங்கிக்கோ, பைபிள் இருக்குது. கடன் உலகத்தை சொல்றாங்க, கடன் அன்பை என்ன செய்யும், முறிக்கும். நீ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய். நம்ம கொடுக்கிறோம். ஏசப்பா நமக்காக ஒன்று கொடுத்துருக்கிறார். என்ன தான் கொடுத்துருக்கிறாரு? ஜீவனை தந்தார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு காலத்துல அம்மா அப்பா இந்த சத்தியத்துல நிலைச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு ஆயுசு நாட்கள் வரைக்கும் இருந்திருப்பாங்க. ஆனா அம்மா இருந்தாங்க, போகும்போதெல்லாம் பயப்படுவாங்க, கையெடுத்து கொடுவாங்க. இவருக்காக ஜெபம் பண்ணுப்பா, கபர்ப்பா எப்படிக்கிறாரு, அப்படியே படுத்துன்னு இருப்பாரு, ஜெபம் பண்ணுவேன். ரஜினா போலே இருப்பார், ஜெபம் பண்ணுவேன். குடிச்சிட்டு இருப்பாரு. நல்லா ஆயிட்டாண்ணா சோத்திரம்பா அப்படின்னு உட்காரு, கர்த்தருடைய வார்த்தை கேட்டு போனேன். இல்லப்பா போயிட்டு வந்துடும்ப்பான்னு போயிடுவார். ஆமென் சொல்லுங்களேன். சில நேரத்தில் உட்காரு, வயது சென்ற காலத்தில் கூட உட்காந்து சத்தியத்தை கேட்டுக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அவருக்கு சொன்ன நான் உயிரோடு கூட இருக்கிறேன், கேட்டவர் இன்னைக்கு இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். ஏன் தம்மா, நான் உண்மை உள்ளதை சொன்னேன். ஆமென் சொல்லுங்களேன். அவர் என்ன செய்தாரு? கேட்ட போல என்ன செய்தாரு? கேட்ட போல தலையாட்டி எல்லாம் இது பண்ணி அவர் கேட்கல. அவர் கேட்டிருந்தாருன்னா அவர் ஆத்மா மீட்டு எடுக்கப்பட்டிருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அதனால இன்றைக்கு இருக்கிற காலகட்டங்கள் நம்ம இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோன்னா நம்ம ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். எல்லாம் தருவாங்க. சொல்றான், ஒருத்தர் சொல்றான், என்கிட்ட பொண்ணு இல்லை, பொருள்கள், சொத்து சொகம் எதுவுமே இல்லை, நசனாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் எழுந்து ஓடுனாரு. ஆமென் சொல்லுங்களேன். ஓடுனார் பேர பிச்சைக்காரன் ஏந்துட்டான். எல்லாம் பாக்குறானுங்க, இந்த பிச்சைக்காரன் சர்ச்சி வாசல உட்காந்துதானே, இவன் எப்படி உள்ள வந்தான் பாக்குறாங்க. ஆமென் சொல்லுங்களேன். அவங்க கிட்ட என்ன இல்லை? ஒண்ணுமே இல்லை. அப்போ உங்க டானியல் கிட்ட என்ன உங்களுக்கு கிருபை இருக்குது. ஆமென் சொல்லுங்களேன். படுக்கிற மனுஷனை தட்டி எழுப்பி நிக்க வைக்கிற கிருபை. ஆமென் சொல்லுங்களேன். எழுந்து நிக்கிறான், பேசுறான், ஓடுறான், சாட்சி சொல்றான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதனால அப்பா கிட்ட கிருபை இருக்குது. என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. நான் இல்லை, வெறுமையா வந்தேன். வீட்டை விட்டு எப்படி வந்தேன்? வெறுமையா வந்தேன். இன்னைக்கு கர்த்தர் அந்த இடத்துல கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறாரு? நீதிமானாக வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். என் மேல இருக்கிற அபிஷேகம் டோனியப்பன் மேல இருக்குது, டோனியப்பன் மேல இருக்கிற அபிஷேகம் உங்க மேல எல்லாம் இருக்குது. ஆமென் சொல்லுங்களேன். அந்த அபிஷேகம் இருக்குமானா சத்து தொட முடியாது. நிறைய பேர் பிரெயின் வாஷ் பண்ணுவானுங்க, நிறைய பேர் தந்திரமா பேசுவாங்க, அதெல்லாம் உலகத்தின் காரியம். ஆமென் சொல்லுங்களேன். கடிந்து கொண்டு பேசுற இடத்துல தான் அன்பு விளங்கும், உண்மையான அன்பு விளங்கும். ஆமென் சொல்லுங்களேன். ஏமா ஒரு பிள்ளைக்கு நான் சொன்னமா சத்தியத்தை, சூப்பர் ஆயிட்டாமா. ஒரு பொண்ணை இட்டுன்னு வந்துட்டாமா, ஓப்பனா சொல்ல, ஒரு பொண்ணை இட்டுன்னு வந்துட்டான். இட்டுன்னு வந்து சபையில உட்காந்துட்டான். அவங்க வீட்டுல ஏத்துக்க மாட்டாங்க, இவங்க வீட்டுல ஏத்துக்க மாட்டாங்க. பொண்ணு பார்த்தா அவ்வளவு அழகா இருக்கும். அந்த பொண்ணு பேரு டார்த்தி. இவன் சொந்த ஊர் வந்து எதுமா, கன்னடாவா ஹைதராபாத்தா? சூரத். 2 பேரும் சூப்பரா இருப்பாங்க. 1 மாசம் வரைக்கும் அப்பா ஓலை கொட்டால எனக்கு வருகிற காணிக்கை வச்சு பிள்ளைங்களை நல்லா குறவே இருக்கக்கூடாது, நான் பட்னியா இருந்தாலும் பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும், சந்தோஷமா இருந்தாங்க, சூப்பரா இருந்தாங்க. அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணேன். அப்புறம் சொன்னவர் யாரு? இவரு போல ஒருத்தர் சொல்றாரு, அப்பா 2 ஃபேமிலியும் சூப்பர் ஃபேமிலி, 2 பேரும் இவங்களை சாவட்சணும் பிளான் பண்றாங்க, நீ கொஞ்சம் பாதுகாப்பு கொடுப்பா, தப்பா நினைக்காத அப்படின்னாரு. வந்துருச்சு, கரண்ட் வந்துருச்சு. உனக்காக கரண்ட் வந்துருச்சுமா, உனக்காக வந்துருச்சு பாரு. வந்தாங்க, இருந்தாங்க. சத்தியத்தை சத்தியமா சொன்னேன். என்ன சொன்னேன்? கொஞ்ச நாளைக்கு இரு, அவங்க மன்னிச்சிடுவாங்க. நீங்க போய் என்ன செய்யுங்க, அம்மாவும் ஏத்துக்கணும், அவங்களும் ஏத்துக்கணும், 2 வீட்டாரும் ஏத்துக்கணும். 2 பேரும் ஏத்துக்கினாங்க. இவங்களை கர்த்தர் உயர்த்தினார் பேர. உயர்த்துன்னு ஆண்டவர் தள்ளிட்டாங்க. ஆண்டவர் தள்ளணும், சின்ன பையன் சேர்த்துட்டான். நான் 2 மாசம் இருக்குமா ஸ்டாலின் சேர்த்துட்டான். இன்னைக்கு ஒரு சின்ன குழந்தைய வச்சுன்னு அந்த பொண்ணு அவசரப்படுத்து. எதுக்கு சொல்றேன்னா, உபதேசத்தை ஜனங்க கேட்க மாட்டாங்க. வசதி வந்தோன்னு என்ன செய்யறாங்க? தூக்கி போட்டுறாங்க. வசதி வந்தோன்னா வறட்சியா இருந்தவங்க, இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி நடக்குது எங்க கண்ணம்பாக்கத்துல,
வறட்சியா இருந்துங்க போய் சத்தியத்தை சொன்னோம், சூப்பர் ஆயிட்டாங்க. இன்னைக்கு என்ன நேசிக்கல. நான் என்ன சொல்றேன், என்ன இருக்கட்டும், கத்தர் உறுதியை பிடிச்சணும். ஏன்னா ஊழியக்காரனை தள்ளிடும் போது கத்தரை எப்படி பிடிக்க போறாங்க? ஏந்தம்மா இப்ப நாளைக்கு பிற்காலத்தில் உனக்கு வசதி வாய்ப்பு வந்துச்சு, என்ன தம் செய்யணும்? தானியேலப்பா அப்பதான் நினைக்கணும். இன்னைக்கு ஒரு அம்மா காரைக்குடியில இருக்கிறாங்க, அந்த அம்மா பேர் காந்தம்மா. என்ன செய்யறாங்க? என்ன செய்யறாங்க? தூர ஒரு காலத்துல ஆண்டவரே வீட்டு வேலை செய்துங்க, ஜபம் பண்ணோம், கவர்மெண்ட்ல வேலை கிடைச்சிச்சு. சொல்றோம்மா சாட்சி, கவர்மெண்ட்ல வேலை கிடைச்சிச்சு. கவர்மெண்ட்ல வேலை கிடைச்சி இன்னைக்கும் சபையில உண்மையாக்குறாங்க. அன்னைக்கு எடுத்தாங்க பாரு, நீங்க பார்த்துருப்பீங்க, காந்தம்மா டீ கொடுப்பாங்க, தவ பெருக்கிறதும் துடைக்கிறதும். இன்னைக்கும் அந்த எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிச்சுன்ற கொஞ்சம் ஒரு கடுகளவு என்ன இல்லை, பெருமை இல்லை. துடைக்கிறாங்க, பெருக்கிறாங்க, அம்மா அதிட்டுறாங்க. எங்கம்மாக்குற, ஏன் வரல இன்னும்? இந்த வந்துடுறம்மா. இன்னும் அந்த தாழ்மை, இன்னும் அந்த கீழ்ப்படுது. ஆமா சொல்லுங்களேன். அவங்க எவ்வளவு ஊழியக்காருக்கு கீழ்ப்படிஞ்சாங்களோ. ஒரு பையன் துபாய்க்கு போயிட்டான், ஒரு பையன் காரைக்குடியில சொந்த ஒரு வேலை இருக்கிறாங்க. இன்னைக்கு ஊருக்கு போய்க்கிறாங்க, வந்த பாருங்க வருவாங்க. இன்னைக்கு காரைக்குடியில இருக்கிறாங்க. எப்பா காரைக்குடியில இருந்து கூட வெள்ளிக்கிழமை உபாசம் எடுக்கிறாங்க, மறுநாள் அமாவாசை உபாசம் எடுக்கிறாங்க. எடுத்து எங்கிட்ட போன் போட்டு ஜெபம் பண்ணிக்கிறாங்க. இருக்கிறாங்க, அப்பத்துல இருந்து இருக்கிறாங்க. ஏன் அம்மா கூட பாத்துக்கிறாங்க. நான் வீட்டுக்கெல்லாம் இட்டு வந்துக்கிறேன், வீட்டுக்கெல்லாம் இட்டு வந்து ஜப கூட வச்சுக்கிறேன். இன்னைக்கு கண்டிப்பா இருந்துதான் நாங்க இட்டு வந்திருப்போம். எது சொல்றோமா? உண்மை உள்ள மனுஷன் பரிபூரணமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். ஆமா சொல்லுங்களேன். யாருக்கு நீ உண்மையா இருக்கிறீ இல்லையோ, இன்னைக்கு பணம் வந்தோடனே என்ன ஆயிடுது, ஜனங்களுக்கு குணம் மாறி போகுது. ஆமா சொல்லுங்களேன். அப்படி இருக்கக்கூடாது. பணம் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, ஒரே நிதானமா போகும்போது சூப்பரா நம்மளை வழி நடத்தார். சொல்றாரு, என்னை எல்லாமல் உங்களால ஒன்று செய்யக்கூடாது, ஆனா செய்யறாங்க. வாசிக்கலாமா? கானானூர் கல்யாணத்தை எடுத்துக்கலாம். கானானூர் கல்யாணம் 2ஆம் அதிகாரம், யோவான். நீங்க நோட் பண்ணிக்கணும். இன்னைக்கு என்ன செய்யணும்? ஏமா அப்பா வந்தாரு, டேட்டு போட்டுக்கணும். அப்பா வந்தாரு, இன்னைக்கு இந்த வார்த்தை பேசினான்னு ஒரு டைரி எடுத்து என்ன செய்யணும்? எழுதி வச்சுக்கணும். இந்த டேட்டு போட்டு எழுதி வச்சுக்கிறதுலாம் ஒரு அடையாளம். இந்த மாதிரி பாக்கியெல்லாம் கிடைக்காது உங்களுக்கு. வாசிக்கலாமா? கானானூர் கல்யாணத்தை என்ன பாருங்க, என்ன சொல்ல வாசிக்கலாம். ஒரு கல்யாணம் நடக்குது. இயேசு கிறிஸ்துடைய தாய் அங்க இருந்தாங்க. நீ வாசிப்பா. இப்போ அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டாதான் நீ போகணும். அழைப்பு இல்லாத போக கூடாது. சில பேர் அழைப்பு இல்லாத கல்யாணத்துக்கு போறோமான்னு, ஏன் சர்ச்சு காலையில வரல, இப்ப கல்யாணத்துக்கு போறேன்னு கேட்டா சொல்லுவாங்க, காலையில உடம்பு சரியில்லை, இப்ப நான் போகலன்னா அந்த கல்யாணம் நின்றோன்னு. நீ போகலன்னா கல்யாணம் நின்றோமா? நீ போனா என்ன, காட்டினா உன்னால அந்த கல்யாணத்துல ஒரு கொந்தளிப்போ போவாத. ஏன்னா ஃபர்ஸ்ட் நீ ஆண்டவர் தேடாத கல்யாணத்துக்கு போற. பைபிள் சொல்லுது, மாம்ச சிந்தை மரணம், ஆவி சதியும் ஜீவனும் சமாதானம். நீ ஆண்டருக்குள்ள இருந்தா ஃபர்ஸ்ட் யாரை தேடிப்ப? ஞாயிற்றுக்கிழமை யாரை தேடிப்ப? கத்தரி தேடிப்ப. ஆமென் சொல்லுங்களேன். நேற்று நேரம் கழிஞ்சா கூட வந்து விழுந்துட்டீங்க. ஆமென் சொல்லுங்களேன். அப்போ அவர் தேடுறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஆமென் சொல்லுங்களேன். சொல்றாரு, 2 பேரும் அழைக்கப்பட்டிருந்தாங்க. வாசிப்பா. திராட்சை ரசம் குறைஞ்சிருச்சு. இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். அதற்கு இயேசு, ஸ்திரியே, எனக்கும் உனக்கும். அம்மா பார்த்து கேக்குறா பாரு, அம்மா பார்த்து கேக்குறா, ஸ்திரியே, மூத்த பிள்ளை பேரு என்ன? சாப்பாடு குறைஞ்சிச்சுப்பா, என்னப்பா பண்றது? நீ போய் சொல்ற. அதுக்கு என்ன சொல்றாரு? உனக்கு எனக்கு அப்படி கேட்க மாட்டாரு. ஏய் வேலையை பாரு போ, ஏன்னா பொண்டாட்டி வந்துருச்சு இல்ல, கல்யாணம் முடிஞ்சு போச்சு இல்ல, அதுதான். நீ இருந்தானா இலை கட்டி போய் நான் எனக்கு நான் இதாம்மா உலகம். புரித நான் சொல்லுது. அலையிலே சொல்லுங்களேன். ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்றோம் எங்க சபையில, அம்மா வரட்டண்டான்றேன், தாலியை தூக்கி பொண்ணு கைத்துல கட்ட போறான். டேய் அம்மா வரட்டண்டா, கொஞ்ச நேரம் இருறான்ற. உண்மை, இது நடந்த சம்பவத்தை சொல்றேன். ஏய் அம்மா வரட்டும், அம்மா வந்தான்னா வரகட்டி, நீயும் அம்மா எனக்கு அம்மா அப்பா நீ 2 பேர் இருக்கிறீங்களே, போதும்ட்டு தாலியை கட்ட போறோம். டே உங்க அம்மா வரட்டண்டான்றேன். அது குந்தமாதியை போல நந்து வருது. அது பொறுமையா நந்து வருது. நந்து வந்து, ஏய் உனக்காக எவ்வளவு நேரம் காத்துக்கிறதுன்னு. இல்லப்பா நடக்கும் இல்லப்பா, எதனா ஒரு ஆட்டோக்கட்டு ஷேர் ஆட்டோக்கட்டு பிடிச்சி வர வேண்டியது தானே. நீ ஊருக்கு முன்னே வந்து உட்காந்துக்கணும், நாங்கள் கல்யாணம் பண்ணா நீ ஊருக்கு முன்னே வந்து உட்காந்துணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்தோம்? அழகா சூப்பரா கல்யாணம் பண்ணிப்படி கத்தர் உதவி செய்தார். ஆமென் சொல்லுங்களேன். இப்ப முதல்ல சொன்ன சாட்சி, அவன் சாட்சியை தான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் எங்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்கி என்னென்ன செய்யணுமோ ஓடி வந்து என்னென்ன பணமும் பண்ணியிருந்தான். அப்படி இந்த பையனுக்கு ஃபர்ஸ்ட் என்ன கிடைச்சது? பேங்க்ல வேலை கிடைச்சது. யாருக்குன்னா பேங்க்ல வேலை கிடைக்குமா?
பேங்க்ல கிடைச்சது. 2வது நல்ல ஒரு மனைவி கொடுத்தார் ஆண்டவர். 3வது 2 பிள்ளைகளை கத்தர் கொடுத்தார். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நல்லா இருக்கிறான். ஆனா இப்ப எத்தனை மணிக்கு வரான்? 8 மணிக்கு வர பையன் எத்தனை மணிக்கு வரான்? 10:30 மணிக்கு வரான். அதை நான் சொல்லிட்டேன், 10:30 மணிக்கு வரக்கூடாது, கொஞ்சம் சீக்கிரம் வரணும்னு. டைரக்டர் தான் பேசுது, ஒரு பிரசங்கம் பண்ணும்போது தான் பேசுது. அப்ப கிட்ட மறைவு எதிர்க்காது. ஆமென் சொல்லுங்களேன். ஓப்பனா பேசி விட்டுறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்களேன். இந்த அழைக்கப்பட்ட 2 பேரும் வந்தாங்க பாருங்க. வந்து இருந்தாங்க இருந்தாங்க பாரு. இருந்த பிறகு என்ன சொல்றாங்க? அந்த கல்யாணத்துல என்ன ஆகி போச்சு? ஏன் திராட்சை ரசம் குறைஞ்சது? யாருன்னா சொல்லுங்களேன் பார்க்கலாம். திராட்சை ரசம் எதனால குறைஞ்சிச்சு? நீ சொல்லு. ஜனம் நிறைய பேர் வந்துட்டாங்கப்பா. நான் 150 பேர் தான் சாப்பாடு போட்டேன். ஆண்டவர் நிறைய பேர் வந்துட்டாங்க. நான் ஒன்று ஓப்பனா சொல்லட்டா, ஜனங்க வந்து சாவுக்கு வராங்களே இல்லையோ, கல்யாணத்துக்கு வருவாங்க. ஏன்? சாப்பிட்றதுக்காக வருவாங்க. நீ கூப்பிடலன்னா கூட வருவாங்க. சில பேர் இருக்கிறாங்க, அவனுக்கு தான் நோட்டீஸ் வச்சிருப்பாங்க. ஏய் வாடா 10 பேர் இங்க என்ன சுத்திங்கிறீங்க, அங்க வாடா சாப்பாடு வேலை சாப்பிட்டு வந்துடலாம். சொல்ல மாட்டாங்க. நல்ல வயன் சேர்த்து வச்ச நார வயன் துண்ணு பாப்பான்ற. அவள் தான். நாங்க ஒரு கல்யாணத்துக்கு போனோம். போகும்போது ஆண்டருக்கு முன்னால ஒரு பாஸ்டர், நீ தம்பா முன்னே நின்று செய்யணும், வாங்கப்பா வாங்கப்பா 6:30 மணிக்கெல்லாம் வந்துருப்பான்ட்டாரு. நான் மீட்டிங் முடிச்சு தான் வருவேன்ட்டேன். நான் பாஸ்டிங் பிரேயர்ல ஜனம் இருக்குதே இல்லையோ, நாங்க உட்காந்து ஜபம் பண்ணிட்டு நாங்க கண்டிப்பா வருவோம். ஆண்டருக்கு முதல் இடம் கொடுத்தா வருவோம்னு சொல்லிட்டு போனோம் பாரு. சாப்பாடு ஆகிப்போச்சு. சாப்பாடு ஆகிப்போச்சு. அவர் பார்த்தாரு, அப்பா வண்டிகளை ரொம்ப சந்தோஷமா ஜம்முன்னுப்பா. யாருக்கு? மாப்பிள்ளைக்கு. ஓடாந்து கட்டி பிடிச்சினாரு. மாப்பிள்ளை கட்டி பிடிச்சி சந்தோஷமா பேசினாரு. சரி நான் என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் குழந்தைங்களுக்கு டைம் ஆகிப்போச்சு, சாப்பிட்ணும், மணி 9 ஆயிடுச்சு, மேலே இட்டுன்னு போயிட்டு குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு இட்டுன்னு போன பாரு. இட்டுன்னு போகிறதுக்குள்ளே சாப்பிடலாம் ஆயிடுச்சு. என்ன தள்ளுறாங்க? வெறும் குஸ்கா மட்டும் போடுறாங்க. என்னது? குஸ்கா மட்டும் போடுறாங்க. அப்புறம் நான் கேட்டேன், எழுந்து நின்று, நான் முக்கியமானவரை கூப்பிட்டா இது தப்பு இல்லை, இருக்கிற சாப்பாடெல்லாம் ஓரம் கட்டிட்டு இதெல்லாம் போகிறது தப்பு இல்லை அப்படின்னு முன்னே டக்குன்னு சிக்கன் 65 எடுத்துன்னு வந்து போட்டானுங்க. சாப்பாடெல்லாம் ஆயிடுச்சுப்பா, கோச்சுக்காத பண்ணிட்டானுங்க. நான் சாப்பாட்டுக்காக வரல, நீங்க பண்ற உபசரிப்பு நாளைக்கு பிற்காலத்துல ஏதோ ஒரு சொல்லு வரக்கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். அதனால இன்னைக்கு பாருங்க, சொல்றாரு, அழைத்தது உண்மைதான், வந்தது உண்மைதான். ஆனா அம்மா என்ன சொல்றாங்க? திராட்சை ரசம் குறைஞ்சு போச்சு. அது யார் பராமரிக்கணும்? நீங்க தான் மெயினா ரெடி பண்ணணும். இப்ப கல்யாணத்துல கூட நீ எத்தனை பேருக்கு நோட்டீஸ் போடுற? அத்தனை பேருக்கு என்ன செய்யணும்? அவங்க எத்தனை பேர்? நீங்க எத்தனை பேர்? நீ கரெக்டா 150 பேர் சொல்லிட்டியா? உங்க ஜனம். நான் அம்மா சாவுக்கு பார்த்தேன். சில பேர் துண்ணாங்க, கோச்சுக்காது, என்ன அப்பா துண்ணாங்க அப்படின்னு சொல்றேன். துண்ணாங்க, கட்டின்னு போனாங்க. தெரியுமா? பின்னாடி வரவங்களுக்கு இருக்குதோ இல்லையோ, என்ன செய்யணும்? மூட்டை கட்டின்னு போகணும். அதாம்மா, நீ கரெக்டா போடுமா. அம்மா நான் சொல்றேன், அப்பா சொல்ல, நீ கரெக்டா போடு. கரெக்டா சாப்பிட்டு போனா பரவாயில்ல. மூட்டை கட்டின்னு போனா யாரு கேட்க போகுது? இவ போய் கேட்கறாரு, ஏன்டா மூட்டை கட்டின்னு போற, வரவங்களுக்கு இல்லையாடா, இருக்கமா இருக்காதுடான்னு கேட்கறாரு. என்ன தம்ம சொல்லுவாரு இவர? ஏம்பா வேலையை பாருப்பா, நீ நான் பொண்ணுக்கு சொந்தக்கார பாடுவான். என்ன சொல்லுவான்? ம் 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 இப்ப நீ அனுபவிச்சிட்டியா ஒண்ணு. இப்ப உன் பையனுக்கு என்ன செய்யணும்? ஆளுங்களை போட்டு வைக்கிறவன் அந்த ஆளு தான் எடுத்து அடக்காய்ப்பான். யாரு? நீ ஆளு போட்ட பாரு, அவன் தான் அடக்காய்ப்பான். ஏன் அவன் தான் சொல்லுவான், நான் புள்ள விடுப்பா, நீ என்னப்பா தப்பு பாருன்னு கேட்டா அவனை தான் சொல்லுவான், நான் பொண்ணு விடு அப்படின்னு. அதனால மனுஷன் நம்பாத, கர்த்தர் மாத்திரம் நம்ப. ஆமென் சொல்லுங்களேன். எல்லாத்திலையும் கர்த்தர் நீ கனப்படுத்தும் போது எல்லா குறைவெல்லாம் கிறிஸ்து மகிமையிலே கர்த்தர் நிறைவாக்குவார். ஆமென் சொல்லுங்களேன். இவங்க இஷ்டமா செய்யிட்டு, யாரு இவங்க இஷ்டமா செய்யிட்டு யூதர்கள் வந்து சொல்றாங்க, என்ன தம்ம சொல்றாங்க, மரியாள் கிட்ட வந்து சொல்றாங்க, திராட்சை ரசம் குறைஞ்சு போச்சுன்னு. வாசிப்பா. அதற்கு இயேசு, ஸ்திரியே, எனக்கும் உனக்கும் என்ன? நல்லா படிக்குதுப்பா, சூப்பரா. ஸ்திரியே, 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 ஸ்திரியே. அயன் பண்ற இடத்துல போயிட்டாரு அப்பா. பசு ஒண்ணு வாங்கி வைமா, ஏமா ஒண்ணு வாங்கி வை, அயன் பண்றது ஒண்ணு வாங்கி வை. ஸ்திரியே அப்படின்னா ஐயாவா? கொஞ்சம் உதவி பண்ணுமா அப்பா கொஞ்சம். சரி சரி ஏமா, இப்ப தேவ சித்தம் இது. இல்ல குழந்தைங்க, நீ உட்கார் அவங்க பண்ணிட்டோம். என்னத்தம்மா, அதுதான் நான் என்ன சொல்வேன், வீண் சிந்தனைகளை வெறுத்து உடைய வேதத்தில் நான் பிரியப்படுவோம். தூங்கி எழுந்தவனையும் ஜபிக்கணும், தூங்கி எழுந்தனும் வேதத்தை வாசிக்கணும். ஏன்னா வேதம் வந்து நம்மளுக்கு வெளிச்சமா இருக்குது. புரியுதா நான் சொல்றது?
சொல்றாரு, சங்கீதக்காரன் சொல்றாரு, ஆண்டவரே உம்முடைய வார்த்தை என் கால்களுக்கு தீபமும் என் பாதைகளுக்கு வெளிச்சமா இருக்குது. நீ அவரை முன்னே வச்சு நீ செய்யும் பொழுது எல்லாம் சூப்பர். இன்னைக்கு அதான் செய்தி. என்னை அல்லாமல் உங்களால் ஒண்ணுமே செய்யக்கூடாது. புரியுதா? நீ சுயமா செய்தனால்தான் சகரியா 4:6 சொல்லுது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினால அல்ல தேவனுடைய ஆவியில எல்லாம் ஆகும். சில பேர் என்ன செய்வாங்க, காரியம் களை பிடிப்பாங்க, காரியம் முடிஞ்சிட்டா அவரை 4 பேர் மத்தியில இன்சல்ட் பண்ணுவாங்க. அப்படியும் செய்யக்கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். அப்படி பண்ணுங்கதான் யூதர்கள். ஆமென் சொல்லுங்களேன். என்னதான் செய்யறாங்க, இயேசு கிறிஸ்து இன்சல்ட் பண்ணிட்டாங்க. இன்சல்ட் பண்ணிட்டு லாஸ்ட்ல என்ன செய்யறாங்க, குறைஞ்சு போச்சுன்றாங்க. ஏன் முன்ன வச்சு செய்யக்கூடாதா? அவர் யார்? அவரு யூதர்களுக்கு ராஜாவாச்ச. இஸ்ரவேல் யூதர்கள் வந்து எப்படிமா மதிக்க மாட்டாங்க. கொஞ்சம் கொழுப்பாயிடுச்சுன்னா கண்ணு மறைஞ்சிடும். இப்ப பாரு என்ன சொல்றாரு பாருங்களேன். என்ன சொல்றாரு, ஸ்திரியே ஸ்திரிய வந்துல, இப்ப ஸ்திரியே இல்ல, ஸ்திரியே ஸ்திரியே இயேசு எனக்கு உனக்கு என்ன? என் வேலை இன்னும் வரல. ஆண்டவர் எது செய்தாலும் காலம் தாமதித்தாலும் அது சூப்பரா செய்வார். இது நின்னா கூட இது தரப்பார். எது இந்த ஃபேன் காத்து நின்னாலும் இது தரப்பார். ஆமென் சொல்லுங்களேன். இந்த ஊழியக்காரர் எங்க வந்துட்டாரோ அங்க பண்டசாலையில இருந்து கத்தர் காற்று அனுப்புவார். ஆமென் சொல்லுங்களேன். ஊழியக்காரோட சுகத்தை விரும்புகிற தேவன். புரியுதா? இன்னிலிருந்து வீட்டுல ஒரு மாறுதல் உண்டாயிடும். ஆமென் சொல்லுங்களேன். பாரு, எனக்கு அதுன்னு சொல்லுவேன், ஒரு வீட்டுக்கு போனேன்னா ஃபர்ஸ்ட் கத்தரை முன்ன வைத்து என்ன செய்ய, ஒரு கூட்டை வச்சு விட்டுரு. ஒரு வீட்டுக்கு எந்த வீட்டுக்கு வந்தாலும் சரி, அந்த வீட்டுல இருக்கிற தீட்டு அசுத்தம் எல்லாம் விலகிடும். இப்ப அவங்க வந்து உன்னை பார்த்து போராமாடுற அளவுல கத்தர் உனக்கு உயர்த்திடுவார். ஆமென் சொல்லுங்களேன். நீ இதுல உண்மையா இருந்தனா இந்த வீட்டை கத்தர் உனக்கு குத்துட்டு போயிடுவார். புரியுதா நான் சொல்லுது? எல்லாத்திலும் உண்மையா இருக்கணும். உன்னுடைய காணிக்க தசமாகும் பொருத்தின பலி எல்லாத்திலும் எப்படி இருக்கணும். நான் காந்தம்மான்னு சொன்ன பாரு, போனஸ் வாங்கினாங்கன்னா ஃபர்ஸ்டே தந்து வச்சு ஜம் பண்ணுவாங்க. ஜம் பண்ணி 30,000 ரூபாய் இருந்துச்சுமா, எவ்வளவு கொடுப்பாங்க? 3,000 ரூபாய் கொடுப்பாங்க. ஆமென் சொல்லுங்களேன். எப்பா சம்பளம் வந்து எனக்கு இவ்வளோப்பா, அதுல உண்மையா தருவாங்க. பிரிச்சு அந்த காட்டுவாங்க, அந்த சம்பளத்தை காட்டுவாங்க, இவ்வளோப்பா. ஆனா நம்ம என்ன செய்யறோம், நம்ம சில காரியங்களை மறைக்கிறதுனால ஆண்டவர் நமக்கு வருகிற ஆசீர்வாதம்னா இது வேற விதமா போயிடுது. ஆமென் சொல்லுங்களேன். இந்துக்கள் பாருங்க, அவன் படைக்கிறது செய்யறது எல்லாமே தியாகமா இருக்கும். ஒன்னும் இல்லாம ஒருத்தன் சொல்றான், இந்த சீரியல் லைட் எவ்வளோப்பா அப்படின்னா 1,00,000. அது அவ்வளோத்தையும் நீ தான் எடுத்துக்கினா? நான் தான் எடுத்துனேன். இந்துக்களை சொல்றேன், ஊரெல்லாம் சீரியல் லைட் போடுறான், சாமிங்களை ஜோடி 1,00,000 ஆகுது. இன்னும் அது என்ன நல்லா வாழ வச்சுது, அந்த பெருமாள் சபை என்ன நல்லா வாழ வச்சுது. அடப்பாவி, பெருமாள் சாமி உன்னை வாழ வச்சுதா? அதே மறு விஷயம், அவன் சீரியஸாக கிடக்குறான், நாங்கள் போய் ஜெபம் பண்ணுறோம், கத்தை தூக்கி எடுத்துட்டார். இவன் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டான். இன்னைக்கு ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு 1,00,000 செலவு படுத்து யோசிக்கிறான், கத்தை தூக்கி எடுத்துட்டார். போன வருஷம் என்ன செய்தான், 1,00,000 செலவு பண்ணி என்ன செய்தான், சீரியல் லைட்டம் போடான். இந்த வருஷம் ஆண்டவர் தூக்கி எடுத்துட்டாரு. ஆண்டவர் கொடுக்கறது என்ன செய்யறான், யோசிக்கிறான். ஆனா அவனுக்குள்ள இருக்கிற வியாதி அவனுக்கு விட்டு போல. ஆமென் சொல்லுங்களேன். அவன் விட்டு போனன்னா இயேசு சொன்னாரு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகன்றாரு. சுகமாயிடுச்சு. இயேசு சும்மா விட்டாரா? என்ன சொல்றாரு, மோசைக்கு இட்ட காணிக்கை போய் செலுத்து. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உண்மையா இருக்கணும். மோசை உண்மையா இருந்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம தசமம் கொடுக்குறது பெருசு இல்லை. என் பிள்ளை எவ்வளவு சம்பளம் வாங்குச்சு, என் சம்பளம், என் பிள்ளையுடைய சம்பளம் இவ்வளோனா நான் கொடுக்கறது கம்மி, நான் எல்லாத்தையும் நான் நிறைவாக்கிறேன். ஆனா ஆண்டவர் கொடுத்து கம்மி. அதுல உண்மையா இருந்தா கத்து உண்மையை உன் பிள்ளைகளை கத்துற வைத்தார். இன்னைக்கு காந்தம்மா சம்பளத்துல உண்மையா இருக்கிறாங்க, தசமகத்துல உண்மையா இருக்கிறாங்க, போனஸ் வாங்குறதுல உண்மையா இருக்கிறாங்க, அரியர்சியில உண்மையா இருக்கிறாங்க. எது வாங்கினாலுமே அவங்க பெருகிறாங்க பேர். அந்த குழந்தைங்களுக்கு வந்து, ஏமா என் குழந்தைக்கு நீ பாத்ரூம் போகும்போதெல்லாம் அந்த பிள்ளைக்கு உதவி செய்யல இந்தாமாண்டு அதுல எடுத்து வந்து ஒரு காணிக்கை எடுத்தாந்து கொடுக்குறாங்க. ஆமென் சொல்லுங்களேன். பின்ஷன் வாங்குறாங்க, விதை பின்ஷன், அதுல வந்து ஒரு காணி கொடுக்குறாங்க. இன்னைக்கு 2 பிள்ளையும் கத்த சூப்பரா வச்சுக்கிற. ஒரு பிள்ளை காரைக்குடியா எந்த ஊருமா, ஏதோ ஒரு ஊர்ல வீடு கட்டுது, பிரபு கம்பனூர்ல வீடு கட்டுது. ஆமென் சொல்லுங்களேன். தாய் உண்மையா இருந்தா பிள்ளைங்களை கத்துற ஆசீர்வாதமா இருப்பாங்க. ஆமென் சொல்லுங்களேன். அதனால இந்த விஷயத்துல எப்படி இருக்கிறாங்க, கடவுளுக்கு எப்படி இருக்கிறாங்க, உண்மையா இருக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்களேன். அதனால ஆண்டவருடைய விருதனுக்கு சொல்றாரு, ஒரு வார்த்தை சொல்றாரு, சிறிய உனக்கு எனக்கு என்ன, இன்னும் என் வேலை வரலன்றாரு. கீழே அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லி, அவர் என்ன சொல்றாரு, எந்த ஒரு ஆலோசனையும் ஒன்னு ஊழியக்காரனு கேட்டுதான் நீ செய்யணும். ஆமென் சொல்லுங்களேன். இல்லப்பா பாரு, இந்துக்கள் வந்து என்ன புற ஜாதிகளை பத்தினா எல்லாம் ஒண்ணு சொல்லி நிற்பானுங்க. ஆனா உனக்கு அப்படி இல்லை. ஒரே ஒருத்தருடைய ஆலோசனை தான் கேட்கணும். திடீர்னு வந்து ஒருத்தன் வந்து சொல்லுவான், கேட்கக்கூடாது.
எனக்கு சொல்றதுக்கு ஒரு ஆள் இருக்குதுப்பா, ரொம்ப சந்தோஷம். யார் இருக்குதுமா? என்னை என் தகப்பனா இருக்கிறாரு. அது சொல்லுவார். அவர் எதை கேட்டு நான் செய்துக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. 2வது உனக்கு யார் ஒத்துழைக்கிறாங்களோ அவங்களுடைய ஆலோசனை கண்டிப்பா கேட்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் யாருடைய ஆலோசனை? இயேசு கிறிஸ்து என்னை மறிச்சு கர்த்தர் பேசுவார் ஒண்ணு. 2வது உங்களுக்கு யார் உனக்கு ஒத்துழைக்கிறாங்களோ, நல்லது கெட்டது பார்க்குறாங்களோ அவங்க ஆலோசனை. 4 பேர் மத்தியில ஒருத்தன் வந்து என்ன செய்வான்? சில காரியங்களும் பண்ணுவான். அவன் குழப்பிவிடுறதுக்காக வருவான். அவனுடைய ஆலோசனை நம்ம என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். கேட்கக்கூடாது. இப்ப சொன்ன பாரு, இதான் திட்டம். சாப்பிட்றதுக்கு இப்போ சொல்லிடணும். எப்பா நீ பார்த்துக்கோ, நான் பொண்ணாண்ட மாப்பிள்ளையாண்டு நிற்கிறேன், பையனாண்டு நிற்கிறேன். எதுக்கு? ஒரு ஆங்கிலேயன் மேரேஜ் நடந்தது, அது சொல்லிடுறேன். சூப்பராக நடந்தது, சரியான கூட்டம், நிறைய பணம், நிறைய கிஃப்ட். சூப்பர். என்ன செஞ்சிட்டான்? கரெக்டாக ஆஃப் ஆயிட்டான். ஓ ஓ, யாரு? மண்டபத்துக்காரன். எப்போ பார்த்தா எல்லாம் காணும். புரிதாமா நான் சொல்லுது? நான் சொல்றது புரியுதா உனக்கு? அங்கேயே ஆள் அவனே வச்சுக்கலாம். புரியுதா? நானு உன்னை என்ன செய்தான்? ஒருத்தன் அழகா பிரெயின் வாஷ் பண்ணி இட்டுன்னு போட்டான். அவனை பொண்ணை தீன் போட்டேன். பெத்த தாய் பக்கத்துல இருந்து பேரு, பெத்த தாய் அப்படி இட்டுன்னு போட்டான் பிரெயின் வாஷ் பண்ணி. இதெல்லாம் தீன் போட்டானுங்க. அதுதான் புலம்பி அழுகுறாங்க. நான் சொன்னேன், பேசிக்கலே சொன்னேன், ஷீலா ஆண்டி ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும், பி கேர்ஃபுல் அப்படின்னு. அவங்க ஆங்கிலேண்டு. அவங்க கூட 1-2 வார்த்தை கேட்பேன் நான். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கு. அன்னைக்கு பாஸ்டர் சொன்னாரே, நான் விட்டுட்டேனே அப்படின்னாங்க. ஆமென் சொல்லுங்களேன். எல்லாமே போயிடுச்சு. அது தூக்குந்து யாரு? பொண்ணு வீட்டுக்காரன் தான் தூக்குனான். ஆமாப்பா, செட்டிங்லாம் பொண்ணு வீட்டுக்காரன் தான். திருடன் வெளியே இருந்து வரல, எங்க இருந்தான்? கூடயே இருந்தான். ஆமென் சொல்லுங்களேன். இப்போ உனக்கு துருபதேசம் பண்றான் ஒருத்தன், இப்படி போ அப்படி போன்ட்டு. அவன் அவங்களுக்கு ஃபுல்லா சப்போர்ட் ஆகிறான், உனக்கு சும்மா ஒப்புக்கு சப்பனா இருந்தான். புரியுதா நான் சொல்றது? இதெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னைக்கு பேசுற வார்த்தைலாம் ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னைக்கு ஊழியக்கார வாயிலிருந்து வர வார்த்தைலாம் அது தீர்க்கதரிசனமான வார்த்தை. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு அட்வொகேட் உட்கார வச்சு பேசினா கூட 2000 ரூபாய் வாங்கணும், கன்சல்டன்ட் ஃபீஸ். ஆமென் சொல்லுங்களேன். ஊழியக்கார அப்படியே இல்லை, நீ எவ்வளவு கொடுத்தாலும் அது கர்த்தருக்கு கனப்படுத்துது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அம்மா கொடு, அம்மா கொடு, அம்மா கொடு. எடுத்து போதும். நான் கொஞ்சம் சாப்பிட்டேன், நாங்கள் கொஞ்சம் சாப்பிட்டேன். நான் சாப்பிட்டு அப்பா கொடுத்துருவேன், ஷார்ட் பண்ணி. சரி, புரியுதாம்மா? முடிச்சிட்டேன், அவ்வளோதான், முடிச்சிட்டேன். அண்ணா புரியுதா? இதான் முடிஞ்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சேன். சொல்றாரு, யூதர்கள் தங்கள் முறையின்படி சுத்திகரிக்கும் முறையின்படி ம் ஒவ்வொன்றும் ம் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க ம் 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. என்ன ஜாடித்தம்மா அது? ஏசு கிறிஸ்து கர்ஜாடின்றாங்களே, என்ன ஜாடித்தம்மா? இப்போ ஒரு வீட்டுக்கு நான் வரும்போது கிராமத்துல தண்ணி வைப்பாங்க வெளியே. ஆமா, ஆமா. தண்ணி வைப்பாங்க. நீ ஃபர்ஸ்ட் என்ன தம்ம செய்யணும்? ஊழியக்கார் வந்தோடனே, அப்பா வந்தோடனே என்ன தம்ம செய்யணும்? தண்ணி கொடுக்கணும். வில்லிவாக்கத்துல கிருபா இருக்குது. அந்த புள்ள நாங்க போந்தோம், ஃபர்ஸ்ட் தண்ணி கொடுக்கும். என்ன கொடுக்கும்? 2வது டீயோ காப்பியோ அது கையில எதுக்கு குடிக்கும். ஆமென் சொல்லுங்களேன். கொடுத்துட்டு நீ கேட்டாக்கள் விட்டா விடு, காணிக்க தனியா கொடுக்கும், சாப்பாட்டுக்கு தனியா கொடுக்கும். நாங்க சாப்பிட மாட்டோம், ஏன்னா அது சாப்பிட்றதுக்கு சேர்த்து வசதி இல்லை. இது சாப்பாடு வாங்கி போப்பா, ஒரு 1000 ரூபாய் சாப்பாடு கொடுத்துரும், மற்ற காணிக்க எனக்கு தனியாக கணப்பணும். விதவி அது. இன்னைக்கு கர்த்தர் அதை உயர்த்தி வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அதனால தான் சொல்லுவோம், சாரி பார்த்து வீட்டுக்கு வந்துக்கிற பண்ணிடணும். என்ன சொல்லும்? சாரி பார்த்து வீட்டுக்கு வந்துக்கிற அந்த விதவி தான் ஊழியக்காரன் என்ன செய்தோம்? எலியாவை கனப்படுத்தினார். கனப்படுத்தும் போது அவங்க குறைவெல்லாம் என்ன செய்தாரு? எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றினார். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப இன்றைக்கு இருக்கிற காலத்துக்கு சொல்றாரு, ஓ ஃபர்ஸ்ட் என்ன செய், அந்த ஜாடிகளை நிரப்பினாரு. யூதர்களை கேவலமா நினைச்சிருந்த ஜாடிய என்ன செய்யறானுங்க? தண்ணி நிரப்புறாங்க. நம்ம அற்பமானவர்கள் தான், நம்ம கொண்டு கர்த்தர் அதிசயம் செய்வார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தண்ணி நிரப்புறானுங்க. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்று அவர்கள் கொண்டு போனார்கள். ஆமா, முடிஞ்சு போச்சு. அல்லேலே சொல்லுங்களேன். எத்தனை கொடுக்குறாங்க? எப்படி இருக்குது? போதும், இது போதும். எப்படி இருக்குது? படிமா, இப்ப படிமா. எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்டு ஏன் மன்னதமாயிடுச்சு? அவ்வளவு டேஸ்டாக தான் திராட்சை ரசம். எப்படி இருக்குது? இப்ப நீ போட்ட காப்பி கசப்பா போட்டியோ சக்கரை போட்டியோ எப்படி இருக்குது? நான் சோத்திர பண்ணி குடிக்கிறேன், எப்படி இருக்குது? அது என் நாவுக்கு மதுரமா இருக்குது. ஆமென் சொல்லுங்களேன். நீ நினைச்சிருக்கலாம்,
அப்பா எப்படி குடிப்பாரு தெரியல, ஸ்ட்ராங்கா குடிப்பாரோ இல்லை லைட்டாக குடிப்பாரோ, சக்கரை போட்டு குடிப்பாரோ சக்கரை போடாத குடிப்பாரோ நீ நினைக்கிற. ஆனா எனக்கு ஏத்த டீயை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அல்லையில சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்க ஒன்று நினைக்கலாம், எங்கெல்லாம் பார்த்துன்னு குடிக்கிறாரு, இவர் ஒண்டியே குடிக்கிறாரு, எனக்கு கொஞ்சம் கொடுத்தா நல்லா இருக்குமேன்ட்டு நீ நினைக்கலாம். அதை நான் கொஞ்சம் கொடுத்துட்டேன், நான் ஒரு ஆத்மா கொடுத்துட்டேன் நான். ம் கொடு ராணிமா கொடு, எல்லாம் கொடு, யாருக்கான குடிக்கிட்டோம். திருவந்து போல கொஞ்சம் ஊற்றிங்க, திருவந்து போல கொஞ்சம் ஊற்றிங்க, தொண்டை நினச்சிங்க. கத்திரிக்கு சோத்தம் புரிதா? அல்லையிலே சொல்லுங்களேன். இப்ப முடிச்சிடலாம். பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷன் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை. இப்ப என்ன கொடுத்துட்ட நீ? சூப்பரா கொடுத்துட்டியே. ஃபர்ஸ்ட் குடிச்சது இதுவா இருந்தது. இந்துக்கள் என்ன தம்பி செய்வாங்க, ஃபர்ஸ்ட் விருந்து வந்துனே இருக்கும். ஜனம் நிறைய ஆயிடுச்சுன்னா சமையல் கட்ட போவாங்க, கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொண்டுவாங்க. தண்ணி ஊற்றினா நல்லா இருக்காதுமா, சாம்பார்ல ரசம் ஊற்றினா நல்லா இருக்கணும். எதை ஆட் பண்ணுவான்? சாம்பார்ல எதை ஆட் பண்ணுவான்? ரசத்தை ஊற்றிடுவான். புரியுதா? ஜனம் நிறைய வந்துடுச்சுப்பா அப்படின்ட்டுவான். அப்போ பைபிள்ல சொல்லுது, முதல் விருந்தை விட ரெண்டாவது விருந்து எப்படி இருந்ததுதான்? சூப்பரா இருந்தது. ஆமே சொல்லுங்களேன். நீ கத்தரை முன்ன வைத்து, நைட்டு ஒரு அம்மா சொன்னாங்க, குழந்தைங்க கூப்பிட்டுக்கிறாங்கப்பா ஒரு சில பொருள் எடுக்க. இதே போல அம்மா வச்சு தான் ஒரு பிள்ளை செய்தது. அந்த பிள்ளை கல்யாணம் காணான்னு ஒரு கல்யாணத்தோட விசேஷமா இருந்தது. ஆமேன்னு சொல்லுங்களேன். ரெண்டு பிள்ளைங்களுக்கு மூணு பிள்ளைங்களுக்கு செய்யணும். ஒன்று ரூத்து, ரெண்டாவது ஜோஷுவாண்ட கணேஷ், மூணாவது நம்ம கார்குடியில் இருக்குது குழந்தை சுமதி. அந்த 3 பேருக்கு நாங்கள் தான் முன்னென்று செய்தோம். ஆமேன்னு சொல்லுங்களேன். நல்ல விசேஷமா இருந்தது. ஊழியக்காரர்களை கேட்டு நீ செய்யும்போது அது குறையும், ஆனா எல்லாவற்றையும் கத்த நிறைவாக்குவார். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. பார்ப்பாங்க, தோற்றத்தை பார்ப்பாங்க. ஒரு இடத்துல ஒரு பையனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. நாங்கள் 2 பேரும் போய் இறங்குறோம். ரப்னி சின்ன குழந்தை, அந்த டீச்சருடைய அந்த பாப்பா நல்லா படிச்சிருக்குது. அந்த டீச்சருடைய மடியில் உட்காந்து 2 வார்த்தை பேசுது பேரு. ஜெரம் வார்த்தை, ரப்னி வார்த்தை கேட்டு என்ன செஞ்சிட்டாங்க, என் பொண்ணு நான் அந்த பையனுக்கு கொடுக்குறேன்ட்டாங்க. முன்ன பின்ன தெரியாது. எங்க நகரிலேருந்து எங்களை இங்கே என்ன செஞ்சாங்க, இப்போ எவ்வளோ பணம் செலவு ஆகட்டும்பா, நீ காரில் வந்திருப்பாங்க. இதே ரெட் ஹில்ஸ் தானம்மா, ரெட் ஹில்ஸில் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. பொண்ணு அவ்வளோ அழகாக இருந்தது. பொண்ணு அவ்வளோ அழகு இருந்தாலும் படிப்பு நல்லா தாழ்மையான பிள்ளை, கடவுளுக்கு பயந்த பிள்ளை, கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. பையன் எப்படிக்கிறான்? பையன் பயங்கரமான குடிக்காரன். இருந்தாலும் அம்மா அப்பா என்ன செய்தாங்க, இந்த ஊரில் எங்களுக்கு பொண்ணு இல்லைப்பா, நீங்கள் நில்லுப்பா. நாங்கள் போனோம், கொடுக்குறேன்ட்டாங்க. என்னத்தம்மா செய்தாங்க, பொண்ணை பார்க்குறது எங்களை கூப்பிட்டாங்க, நிச்சயம் பார்த்துக்கு எங்களை கூப்பிடல. அவன் என்னத்தம்மா சொல்லிட்டாங்க, தரமாட்டேன்ட்டாங்க. அது ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வந்தார், இப்போ தாடி வச்சுன்னு. அந்த அப்பா பேச்சு உண்மையாக இருக்குது, அவர் உண்மையாக பேசுகிறார். ஆமாம் சொல்லுங்களேன். அவங்கள பார்த்தா உண்மை உள்ளவங்களா இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் நிச்சயத்துக்கு எல்லாம் வந்துக்கிறாங்க எங்கள் நகரிலேருந்து, பணம் கொடுக்க மாட்டேன் போயிடுங்க, கொடுக்க மாட்டேன்ட்டாங்கம்மா. நாங்கள் என்னத்தான் செய்தோம், உபவாசத்தோடு ஜபம் பண்ணி போனோம் நாங்கள். ஆமாம் சொல்லுங்களேன். இவங்க பலத்தில் போய் என்ன செய்தாங்க, குறைஞ்சபட்சம் அநேக தட்டுக்களை எடுத்து வந்து வச்சுக்கிறாங்க. சொல்லப்போனால் ஒரு 50 தட்டு எடுத்து வந்து வச்சுக்கிறாங்க.